पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் தியாகேன அமிர்தத்துவ மானசுகு. தியாகேனைக்கே அமிர்தத்துவ மானசுகு. ஸ்ருதியோட முக்கியமான மோட்சத்துக்கான சாதனமா தியாகத்தை தான் சொல்லுது. அப்ப அந்த தியாகத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கர்த்திருவ தியாகம் அப்படின்றது வாஸ்தவமா பண்றது. அது பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சாமர்த்தியம் வர்றதுக்காக என்ன பண்றோம், கர்மபல தியாகத்தை முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் கர்த்திருவத்தை தூக்கி என்ன பண்ணணும், பாதி கர்த்திருவத்தை தான் மேல வச்சுக்கிட்டு மீதி பாதி கர்த்திருவத்தை என்ன பண்ணணும், ஈஸ்வரன் மேல தூக்கி போட்டுட்டு உள்ள இருந்து அவர்தான் என்னை இயக்கிறார் அப்படின்னு நம்ம ஈஸ்வரனை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பகவான முக்கிய கர்த்தாவாகவும் தன்னை பார்த்தீங்கன்னா கவுன கர்த்தா அப்படின்னு செகண்டரி கர்த்தாவாகவும் நினைச்சுக்கிறது. இது மாதிரி பாவம் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்கும். எந்த விஷயங்கள்லயும் உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா சம்பந்தம் மெதுவாக கம்மியாக ஆரம்பிக்கும். பற்றுதல் பார்த்தீங்கன்னா கம்மியாக 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 அப்ப என்ன ஆகும், கர்த்திருவத்தை பார்த்தீங்கன்னா இல்லாம பண்றதுக்கு ஒரு குருநாதர் மூலமா இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்கும் போது கர்த்தா வாஸ்தவத்துல ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அந்த ஆத்மான்றதுதான் பிரம்மமா இருக்கு. அப்ப கர்த்திருவம் எங்க வருது அப்படின்னா மாயை தான் எல்லாத்தையும் செய்து திரிகுணாத்மிகா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யவில்லை அப்படின்ற ஞானத்தை அவன் அடைகின்றான். கர்த்திருவ தியாகம் போயிடுது. அப்ப அந்த கர்த்திருவ தியாகத்தை விட்டீங்க அப்படின்னா அந்த தியாகத்தை விட்டு அந்த தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா கர்த்திருவத்தை, அப்ப என்ன ஆகும், அசக்த புத்தி சர்வத்திர வந்துருது. நேற்று ஸ்லோகம் நம்ம பார்த்திருக்கோம், 49வது ஸ்லோகம். அசக்த புத்தி எல்லா விஷயங்களிலும்
ஆசக்தி இல்லாமல், பற்றுதல் இல்லாமல் கூட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கியும் செல்லாமல் நல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ளப்பட்டதாக, விகதஸ்பிருக எந்த ஒரு காமமும் இல்லாதவனாக இருக்கின்றவன் அவன் என்ன பண்றான்? நைஷ்கர்மிய சித்தியை அடைகின்றான். எதனால அப்படின்னா சந்நியாசேன. எல்லா கருமங்களையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவனுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. ஞானம் கிடைச்சவன் ஞான நிஷ்டையை வந்து அடையணும் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு தான் ஞான நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அடைய முடியும். அந்த ஞான நிஷ்டைக்கு இன்னொரு பேர் தான் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர். அந்த நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபூதி, இல்லைன்னா ஞான நிஷ்டை, இல்லைன்னா என்லைட்மெண்ட், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எதனால் அடைகின்றான் அப்படின்னா சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்றது மூலமா அவன் அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா 50வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா, சங்கரர் வந்து ஒரு அவதாரிக்கா எழுதியிருக்காரு. 50வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு அவதாரிக்கா. பூர்வோக்தேன ஸ்வகர்ம அனுஷ்டானேன. பூர்வோக்தம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்வகர்ம அனுஷ்டானேன. பூர்வோக்தேன ஸ்வகர்ம அனுஷ்டானேன. பூர்வோக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மானவாஹா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 46வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார், தன்னுடைய கருமங்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா ஆராதனையா ஈஸ்வரனுக்கு பண்றது மூலமா காமியம் இல்லாம பண்ணினா அதுக்கு பேரு கர்மயோகம்னு பேரு. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். ஸ்வகர்ம அனுஷ்டானேன. தன்னுடைய கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமா பண்றது மூலமா ஈஸ்வர அபியர்ச்சன ரூபேன. ஈஸ்வரனை வந்து பூஜிக்கிறது மூலமா, அர்ச்சனை பண்றது மூலமா. எதை பண்றோம்? நம்மளுடைய கர்மத்தை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் வந்து சொல்றது, ஒரு லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஈஸி. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வாசம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டி போடுறது வந்து பப்ளிக்லோட போட்டி போட்டுக்கிட்டு காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை நீங்க பண்ணவே முடியாது. இந்த காரியம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிளா இருந்தால் மட்டும்தான் கர்மயோகம் உங்களுக்கு சித்திக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? 4 பேரோட நீங்க போட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு காமம் அதிகமா இருக்கும். எனக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு அவங்களோட சேர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் என்ன பண்ணிருக்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துக்கு ஒரு நாளோ எல்லாம் கூடி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றத கர்மயோகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே டு லைஃப்ல நடக்கிற எல்லா கர்மங்களையும் கர்மயோகமா பண்றது விட்டு போய் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நம்ம சேர்ந்து சின்மயா மிஷன்லயோ எங்கேயாவது தயந்திரா மிஷன்லயோ எய்ம் ஃபார் சேவா அது இதுன்னு நிறைய இருக்கு. ராமகிருஷ்ண மடம் ஏதாவது ஒரு அக்கேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போய் கலந்துக்கிட்டு கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். முன்னாடி என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைவ மரபுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உழவார பணி அப்படின்னு ஒரு முக்கியமானது வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமா பண்றது. இப்ப அதுவும் கட்டி போச்சு. அதுவும் இப்ப ரொம்ப கம்மியாகி போச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவோ கர்மயோகம் பண்றது இருக்கு, அது இல்ல கர்மயோகம். ஒரு நிவர்த்தி மார்க்கத்துல போறவன் என்ன பண்ணணும், மோட்சத்தை விரும்புறவன் டே டு லைஃப்ல காலையில எந்திரிச்சதுல இருந்து அவனுடைய செல்ஃபா இருக்கக்கூடிய அவனுடைய சொதர்மம், ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கானோ இல்ல வானப்பிரஸ்தனா இருக்கானோ இல்ல ஒரு சன்னியாசியா இருக்கானோ, எதை பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அர்ப்பணம், இந்த கர்மத்தோட பலன் சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமி தான் என்ன பண்ண வைக்கிறார், நான் ஸ்லேவா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு 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 எல்லா கர்மங்கள்லயும் அந்த பாவம் வர 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 அதுதான் அர்ச்சனை. எங்கேயோ போய் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை இல்லை. எல்லா லைஃப்ல இருக்கிற எல்லா காரியங்கள்லையும் ஒண்ணு விடாம சர்வபாவேன எல்லா பாவத்தினாலையும் நம்ம பண்ற எல்லா கர்மங்களையும் காயா வாச்சா மனசா எல்லா கர்மங்களையும் நல்லதோ கெட்டதோ
நான் கெட்ட காரியம் ஏதாவது பண்ணா கூட நான் என்ன பண்ணுவேன், இது எனக்கு சம்பந்தம் இல்லைப்பா, நீ தான் பண்ற எல்லாத்தையும், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சரீரத்துல நடக்கிற எந்த கெட்ட காரியம் இருந்தாலும், ஏதாவது ஒரு எறும்பை கொண்டாலும், யாரையாவது இந்த குரங்கு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு அடிச்சு இது பண்ணாலும், குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கொடுத்து ஓடிப்போ அப்படின்னு விரட்டினாலும், அப்ப எந்த காரியம் பண்ணினாலும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை, இது உனக்கு தான் அர்ப்பணம் அப்படின்னு நல்லதோ கெட்டதோ எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையா பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர அபியர்ச்சன ரூபேன ஜனிதாம் பிராகுப்த லக்ஷணாம் சித்தி. அதுல இருந்து என்ன ஜனிக்கிறது, என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொல்லப்பட்ட கர்மஜா சித்தி அப்படின்ற சித்தி கிடைக்குது. கருமத்திலிருந்து உண்டாகிற சித்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணத்தோட சமநிலை, சமத்துவம் யோக உச்சியதை முன்னாடியே சொல்லியாச்சு. அப்ப மனசோட சமநிலை வந்து நல்லா உண்டாயிடும். ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி கர்மத்தையும் பகவான் பண்றாருன்னு சொல்றது மூலமா மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா ஆயிடும். மனசு துள்ளி குதிக்காது, அப்படியே சொச்சமா நிற்கும். நீங்க விட்டீங்க அப்படின்னா, பேசுறத விட்டீங்க, விவகாரத்தை விட்டீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஸ்லேவ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கை கட்டி அப்படியே குவைட்டா இருக்கும். எதுக்கும் துள்ளி குதிக்காது, நிறைய இம்பல்ஸ் ரைஸ் பண்ணாது. எதை குறிச்சு மனசு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தாட் ப்ராசஸ் வராது. ஒர்க் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா பேனா மாதிரி எழுதிட்டு பேனா எப்படி மூடி வைக்கிறோம் ஓரமா, அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவைட்டா ஆயிடும். அஷ்டாங்க யோகத்துல என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ பண்ணி ஒரு யோகி வந்து பிராணாயாமத்தினாலையும் தாரண தியான சமாதியினாலும் அடைகிறானோ, அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல இந்த கர்மயோகத்து மூலமாவே அடைய முடியும். அதுதான் சித்தி. அந்த சித்தியை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தஸ்ய, அந்த சித்தியை அடைந்தவனுக்கு உற்பன்ன ஆத்ம விவேக ஞானஸ்ய. அப்ப குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா தெரிய ஆரம்பிச்சிடும். குருநாதர்கிட்ட இருந்து கேட்ட இந்த ஆத்ம விஷயங்கள் எல்லாம், நான் அச்சலம், நான் வந்து பாத்தீங்கன்னா விமலம், ஏகம், நித்தியம் அப்படின்னு ஆத்மாவோட லட்சணங்கள் என்ன சொன்னமோ, நான் தேகமில்லை, இது எல்லாம் திருஷ்யம், நான் வந்து பார்ப்பவன் அப்படின்ற அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா ஒருத்தனுக்கு உண்டாகிவிடும். அப்ப மனசோட சலனத்தை நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா சமநிலை பண்ணினீங்கன்னாவே போதும். உள்ள இருக்கிறது நீங்க வேற, இந்த மனசு வேற, இந்த தேகாதிகள் வேற அப்படின்னு உங்களுக்கு பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் வந்துடும். அப்போ ஒருத்தனுக்கு உண்டான உற்பன்ன ஆத்ம விவேக ஞானசிய, நல்லா வந்து பாத்தீங்கன்னா விவேக ஞானம் உண்டானவனுக்கு, அந்த முதல்ல அடைந்தவனுக்கு பக்கத்துல உண்டானதை எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். 2 உண்டான இருக்கு, முதல்ல போட்ட உண்டானவை எடுத்துருங்க. ஆத்ம அனாத்ம விவேகத்தினால் உண்டான ஞானத்தை உடையவனுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். உண்டான ஆத்ம அனாத்ம விவேகத்தினால் இருக்கிற அந்த உண்டான முதல் உண்டானவை எடுத்துருங்க. அப்ப ஆத்ம அனாத்ம விவேகத்தினால் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, நல்ல ஞானம் கிடைச்சிருது. அப்ப நல்லா ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா மனசோட சமநிலை, மனசோட சமநிலை கிடைச்சாதான் இப்ப நம்ம படிச்ச இந்த உபனிஷத்து ஞானம் ஒருத்தருக்கு உதயமாகும். இல்லைன்னா சப்தம் சப்தமா நின்றும் ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. சப்தார்த்தம் தெரியும், ஆனா ஞானம் உண்டாகாது. அப்ப ஞானம் உண்டாகணும் அப்படின்னா சமநிலை வேணும். அந்த சமநிலை கர்மயோகத்திலிருந்து தான் உண்டாகும். அப்ப கர்மயோகத்திலிருந்து உண்டாகக்கூடிய சமநிலைக்கு பேரு கர்மஜா சித்தின்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு குருநாதர் சொன்னது தன்னை பத்தின ஆத்ம அனாத்ம விவேக ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அதோட முடியுமா? அதோட முடியாது சுவாமி. கேவல ஆத்ம ஞான நிஷ்டாரூபா. அதுக்கப்புறம் ஞானம் ஞான நிஷ்டை, கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஞான நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞான நிஷ்டா ரூப்பான அந்த வடிவான ஞான நிஷ்டை என்ற வடிவான நைஷ்கர்மிய லட்சணா சித்தி. 2வது சித்தி எது அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடியது. அப்ப நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஞான நிஷ்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆத்மானுபூத்தின்னு இப்ப சொல்ல போறார். அப்ப ஆத்மானுபூதி, நைஷ்கர்மிய சித்தி, ஞான நிஷ்டா அப்படின்றதெல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. அந்த நைஷ்கர்மிய சித்தி லட்சணத்தை உடைய, நைஷ்கர்மிய சித்தின்ற லட்சணத்தை உடைய அந்த சித்தியை ஏன கிரமேண பவதி, எந்த
கிரமத்தினால் வரிசையா இன் ஆர்டர். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரா தான் ஒருத்தருக்கு உண்டாகும். டும் டக்குன்னா ஒண்ணு நடக்கவே நடக்காது. யாராவது ஒருத்தர் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கணும். யாருக்கும் வானத்துல இருந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வராது. மழை தான் பெய்யும், தண்ணி தான் வரும்போதே வானத்துல இருந்து வேற எதுவும் வராது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞான அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது மெதுவா அதை வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் மெதுவா ஒவ்வொரு நிலையிலையும் பரிணமிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த நிலையை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றது. அப்போ அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைகின்ற அந்த கிரமத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரமத்தினால உண்டாகுதோ தது வக்தவ்யம் இது, அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். வாஸ்தவத்துல போன ஸ்லோகத்துல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஞான நிஷ்டா பிரகரணம்னு சொல்லிட்டேன், நிஷ்டா பிரகரணம்னு. ஆனா சொல்ல போறது ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். ஆனா நம்ம முந்திர ஸ்லோகத்துல இருந்தே எடுத்துக்கணும், அசக்த புத்தியில இருந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்துருங்க 50வது ஸ்லோகம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே. சமாசேனைவ கௌந்தேய சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே. சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு பிடிஎஃப் ஒன்று எக்ஸ்ட்ரா அனுப்பி வச்சிருக்கேன். இந்த 50வது ஸ்லோகத்துக்கு மட்டும் பதார்த்தத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கேன், அதை எடுத்துக்கங்க. பழசை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பினதுல இருந்து இதை எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்க, சரியா? ஹே கௌந்தேய. கௌந்தேயன்ற சப்தம் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையை குறிக்கிறது குந்தி, பிருத்திவியை குறிக்கிறது குந்தி தத்துவம். பிருத்திவி தத்துவம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பொறுமை, பூமி. அதே மாதிரி நிஷ்டை அடையறதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்லாம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதான் கீதால சொல்லும் போதே அநேக ஜென்ம சம்பிராப்தக தத்தோ ஞானவான் தத்தோ யாதி பராம் கதி பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதி. நிறைய ஜென்மங்களுக்கு பிறகுதான் ஞானத்தை உடையவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலான மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை அடைதல் அப்படின்னு ஒரு ஜென்மத்துல நடந்தாலும் அந்த ஞானத்துல இருந்து ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இந்திரியம், தேகம், மனசு, நம்மளுடைய கருமங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி விஷயம் தெரிஞ்சிடும். ஆனா விஷயம் தெரிஞ்சாலும் கூட அந்த தானா நிக்கிறதுக்கு எல்லாம் கூடி வர வேண்டி இருக்கு. நிறைய வாசனைகள் இழுக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த நிஷ்டையை பத்தி படிக்கணுமோ அவங்கெல்லாம் ஜீவன் முக்தி விவேகத்தையும் சைடு பை சைடு கேட்டுக்கிட்டே வாங்க. வாசனாட்சயம், மனோநாசம், அதுக்கப்புறம் தான் ஜீவன் முக்தி அப்படின்ற ஒரு பலன் கிடைக்குது. தத்துவ விசாரம், மனோநாசம், வாசனாட்சயம் அப்படின்னு சாதனத்திரயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சொல்றா, ராமர் வந்து ஹனுமனுக்கு சொல்றார் முக்திகோபனிஷத்துல 3 சாதனங்கள். அதேதான் ஜீவன் முக்தி விவேகத்துல வித்யாரண்ய சுவாமியும் சொல்றார். தத்துவ விசாரம் ஒரு பக்கம், தத்துவ விசாரம் நடந்து உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும் இதுதான் அப்படின்னு. ஆனா மனோநாசம் நடந்தாலும் இந்த வாசனாட்சயம் நடந்தாலும் தான் நானா நிக்க முடியும். அப்ப அந்த நானா நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மோக்ஷம். அப்ப ஒரு கிரமம் இருக்கா அப்படின்னா ஆமா ஒரு கிரமம் இருக்கு, எடுத்தோன்னு அடைஞ்சிட முடியாது. அதாவது இங்க ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் சித்திம் பிராப்தகன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம கௌந்தே என்ற சப்தம் எதுக்காக, பொறுமை. ஞான யோகத்துல உள்ள வரவங்களுக்கு சாந்தின்னு ஒரு குவாலிட்டியை நம்ம சொல்றோம். ரொம்ப பொறுமையா இருக்கிறது, ரொம்ப பொறுமை. ஞானம் வந்துடும்,
அதுக்கப்புறம் எந்த ஹரியும் இருக்காது. நான்லாம் ஒரு காலத்துல வந்து துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். எங்க ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஓடி போயிருக்கேன் தெரியுங்களா? பாடம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வைராக்கியம் வந்துடும், ஓடி போயிடுவேன். ஓடுறது தான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபாவமான ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறது. ஓடி போய் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் இருக்கிறது அவ்வளவுதான், காத்து போயிடும். பலூன்ல காத்து போற மாதிரி காத்து போயிடும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பெவிலியன் சாமிகிட்ட வந்துடும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு காலத்துலயும் நினைச்சிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், அவ்வளவுதான் எனக்கு ஈஸி ஆயிப்போச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. 10 நாள் தாங்காது அந்த ஞானம். அதுக்கப்புறம் தான் மெதுவா மெதுவா சாஸ்திரம் உள்ள உள்ள போக 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 தான் தெரிஞ்சது, ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாயிடும். ஆனா ஞான நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். அப்ப அதுக்காக என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். அதான் ஹே கவுந்தேயன்ற சப்தத்தை யூஸ் பண்றேன். ஹே கவுந்தேய சித்திம் பிராப்தக. சித்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்மஜா சித்தி. கர்மத்திலிருந்து கர்மயோகத்தை பண்ண 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 நமக்கு ஒரு சித்தி உண்டாயிருக்குமே. என்ன சித்தி? மனசோட சமநிலை. எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றாம இருக்கிறது. அசக்த புத்தி சர்வத்திர வந்துடும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி 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 மனசு ஒரு சமநிலைக்கு வந்துடும். சமத்துவம் யோக உச்சியத்தை, அதான் சித்தி. அந்த சித்தியை அடைந்தவன் சித்திம் பிராப்தக. கூடவே வந்து பாத்தீங்கன்னா யதா பிரம்ம ஆப்னோதி. அந்த சித்தியை அடைந்தவன் அந்த பிரம்மத்தை எப்படி பிராப்தி செய்கின்றான் என்பதை, சித்தி அடைஞ்சாச்சு, கர்மத்திலிருந்து உண்டாகிற சித்தி அடைஞ்சாச்சு. நான்லாம் நிறைய டைம் நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நல்ல ஒரு காயத்ரியை வந்து ஒரு 1000-2000 பண்ணணும்னு வச்சுங்களேன். எங்கேயாவது கிளாஸ் லீவா இருக்கும், ஒரு நாள் நல்ல சூழ்நிலை அமையும், நல்ல பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20-30 பிராணாயாமம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜபம் ஒரு 1000-1500, ஒவ்வொரு காலத்துலேயும் 500-1000 பண்ணுறது. உட்காந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உருட்டுறது. ஒரு உட்காந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆசனத்தில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஒரு 4 நாள் தொடர்ந்து பண்ணால் ஜிகுன்னு ஆகிடும் உங்களுக்கு. என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால், என்ன சொல்கிறது உண்மைதான், ஜிகுன்னு ஆகிடும். அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் நமக்கு. அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கர்மா ஒரே மாதிரி போகுமா? கர்மா அப்படி போகாது. அப்போ 4 நாள் போயிட்டே இருக்கும் போது இந்த மனசு கொஞ்சம் மாயா மனசு என்ன பண்ணும், கொஞ்சம் விசித்திரமா ஏதாவது பண்ணும். நம்ம தான் ஆயிட்டோமே, நம்ம தான் அடைஞ்சிட்டோமே, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோமே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம், நம்ம பாட்டுக்கு அவ்வளவுதான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு 4 நாள் அனுஷ்டானத்தினால மனசு சொச்சமானதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடைஞ்ச மாதிரி வெளியில வருவோம். வெளியில வந்தோன்னா எப்ப காணா போனோன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சுதான் தெரியும், ஐயோ நம்ம காணா போயிட்டோம், கூட்டத்துல மாயால காணா போயிட்டோம் அப்படின்னு திரும்ப நமக்கு ஞாபகத்துக்கு வரும்போது போச்சு. இது மாதிரி 10 வாட்டி 15 வாட்டி நடக்கும். நிறைய இன்னும் நான் சொல்றதுலாம் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னா, ஒரு அனுஷ்டானத்தினால கிடைக்கிறது என்ன பேரு, சமநிலைதான் கிடைக்கின்றது. நீங்க பிராணாயாமத்தை பண்ணினாலும் ஒரு ஜபத்தை பண்ணினாலும் நல்ல ஒரு ஏகாந்தமா இருந்தாலும் அங்க கிடைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட சமநிலை கிடைக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுதான் முடிவானதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வம்பா போயிடும். அப்ப சமநிலை கிடைச்சவன் என்ன பண்ணணும், எந்த விதமா பிரம்மத்தை அடைகின்றானோ, அப்ப ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா முறையா சமநிலை கிடைச்சவன் முறையா சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா பண்ணணும். சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இதான் கிரமம். அப்ப அந்த கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, யதா பிரம்ம ஆப்னோதி, எந்த விதமா பிரம்மத்தை அடைகின்றானோ. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, யா நிஷ்டா ஞானஸ்ய, யா பரா ஞானஸ்ய நிஷ்டா, எது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினுடைய மேலான நிஷ்டை என்று உண்டோ, எது ஞானத்தினுடைய பராநிஷ்டா மேலான நிஷ்டை என்று உண்டோ, அதனையும் வந்து பாத்தீங்கன்னா சமாசேன ஏவ, ரொம்ப சுருக்கமா, நிறைய கீதால நிறைய சொல்லியாச்சு. 6வது அத்தியாயம்
எலாபரேட்டா 6வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு. அப்ப 6வது அத்தியாயத்துல சொன்னதையே திரும்ப இங்க என்ன பண்ண போறார்? மொத்தம் 5 ஸ்லோகங்கள்ல 4 ஸ்லோகம் தான், 51, 52, 53, 54, 55 5 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ண போறார்? சுருக்கமா பாத்தீங்கன்னா சமாசேன ஏவ என்னது சொல்ல போகின்றேன். மே நிபோத, சுருக்கமா நான் சொல்ல போறேன். என்னிடம் இருந்து நிச்சயமாக இதனை அறிந்து கொள்வாயாக. நிச்சயமா என்கிட்ட இருந்து இதனை நீ தெரிந்து கொள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற. அப்போ என்னன்னா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால சித்தியை பிராப்தி பண்ணிருக்கோமோ, மனசோட சமநிலை வந்திருக்கோ, யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு சொன்ன ஞானம், நான் திரஷ்டா இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு விலகி இருந்து பார்க்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு இருக்கோ, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை அடைகின்ற முறை, என்லைட்மெண்ட் அடைகிற முறை, ஞான நிஷ்டை ஆத்ம அனுபூதி அப்படின்னு எந்த சப்தங்களால சொல்லப்படுதோ அதனை அடைகின்ற முறையை நான் சொல்ல போகிறேன், நீ கேட்டுக்கொள்வாயாகன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டேன், பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன். பாஷ்யத்துக்கு வந்துரு. சித்திம் பிராப்தகா, முதல் சித்தி ஆச்சாரியர் சொல்றார். சித்திம் பிராப்தகனா சித்தியை அடைந்தவன். சித்தியை அடையாதவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, இங்கே ஒருத்தர் இருக்கார் 15 வருஷமா, நான் வந்த புதுசுல ஒருத்தர் வந்தார். அவர் பாத்தீங்கன்னா மகா லோபி. நான் அவரை கொஞ்சம் திருத்தலான்னு ட்ரை பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் உதார பாவத்தோட இருங்கச்சி அப்படின்னு. அவர் என்ன ரொம்ப செல்ஃபிஷா பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் மெடிடேட் பண்றவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க. அப்படிலாம் ஆத்மாவை அடைய முடியாது. செல்ஃபிஷா இருக்கிறவனுக்கு ஆத்மா வசப்படவே படாது. அவர் பாத்தீங்க அப்படின்னா, என் கூட தான் யாத்திரை ஆரம்பம். நான் திருவண்ணாமலைக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சோ அதே வருஷம் தான் அவரும் ஆச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்போ என்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி நான் எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே இருக்கேன் சுவாமி அப்படின்னு. கிராஃப் பாத்தீங்கன்னா ப்ராசஸே ஆகல சுவாமி, அப்படியே இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஆரம்பிச்சோம் இப்பவும் அப்படியே தான் இருக்கேன், அங்கேயே நிக்கிறேன் சுவாமி, என்ன பண்றது? அப்ப அதான் சொன்னேன், இந்த ஒரு கிரமம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அந்த கிரமத்தை உல்லங்கனம் பண்ணிக்கிட்டு நம்ம அடையலாம், பைபாஸ் பண்ணி அடையலாம்னு யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா, மூக்கு தான் உடையும் மொழிய, தலை உடையும் மொழிய கண்டிப்பா பிராப்தி பண்ண முடியாது. அப்ப அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க சொல்றாரு, முதல்ல சித்திம் பிராப்தக, சித்தியை அடைந்தவன். எந்த சித்தி? ஸ்வகர்மனா, தன்னுடைய கருமத்தினால், ஈஸ்வரம் சமபியர்ச்சிய, ஈஸ்வரனை நன்றாக ஆராதனை பண்ணி, தத்து பிரசாதஜாம், பகவானுடைய பிரசாதத்தினால என்ன பிரசாதம் கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா, சமத்துவம் தான் பிரசாதம், அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு பேரு. யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேரு அத்தியாத்ம பிரசாதம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசா யாசுகு புத்தி பரியவதிஷ்டதே. 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 60க்கு மேல இருக்கிற ஸ்லோகம் 62 எவ்வளவு இருக்கும், 65 65வது ஸ்லோகத்துல 2:65 சொல்றார். பிரசாதம்னா என்ன அர்த்தம்? அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு பகவான்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற சக்கரை பொங்கல் இல்ல. வானா பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் அப்படிதான், புளியோதரையும் சக்கரை பொங்கலும் என்ன பண்ணுது அப்படின்னா, கோயிலை சுத்திட்டு நல்ல விசிராந்தியா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டோன்னு மன திருப்தி உண்டாகுது பாருங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு பால் இது ஒண்ணு சாப்பிட்டோம், பால் சாதம், அதுக்கு என்ன பேருன்னு தெரியல, பால் சாதம் சாப்பிட்டா ஐயோ என்ன பிரசாதம்ங்க அது, அவ்வளோ பரம திருப்தி. இன்னும் பாத்தீங்கன்னா 4-5 மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த திருப்தி போகவே இல்லை. பிரசாதம் திருப்தி தான், ஆனா அதெல்லாம் வாஸ்தவ பிரசாதம் இல்லை. அது சும்மா சாமி பாத்தீங்கன்னா காட்டுறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த புளியோதர பிரசாதத்தை எதையும் கொடுத்து நம்மளை திருப்தி படுத்துற, அந்த லாலிபாப் கொடுத்து குழந்தைங்களை காம் டவுன் பண்ற மாதிரி. வாஸ்தவ பிரசாதம் எது அப்படின்னா, கேட்டீங்கன்னா ஒரே ஒண்ணுதான் வாஸ்தவ பிரசாதம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் மன திருப்தி. மன திருப்தி எப்ப உண்டாகும்? மனசாந்தி உண்டாச்சுன்னா மன திருப்தி உண்டாயிடும். யாருக்கு மன திருப்தி மனசாந்தி உண்டாச்சோ அவனுக்கு புத்தி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சாலிடா ஆயிடும். புத்தி சஞ்சலம் இல்லாமல் போய்விடும்.
புத்தி சஞ்சலம் இல்லாம போச்சு அப்படின்னா அவன் பார்க்கிறத நித்தியம் அனித்தியம் ஆத்மா அனாத்மா அப்படின்னு விவேகம் பண்ணி பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும், மோகம் உண்டாகாது. பிரசாதம் கிடைச்சிருச்சு, உங்களோட துக்கங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகி விடும் அப்படின்னு 2:65 கிளியரா சொல்றார். யோக சாஸ்திரத்திலையும் நிர்விசார வைசாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், ஒரு சூத்திரத்தை பதஞ்சலி சொல்றார். எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாச பாஷ்யம் பண்றார் அந்த இடத்துல. இந்த பிரசாதம் கிடைச்சது அப்படின்னா விவேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம். விவேகம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், உடனே இமீடியட்டா அந்த இடத்துல வைராக்கியமும் ஒருத்தருக்கு கிடைச்சிடும். அந்த விவேக வைராக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் எப்படி இருப்பான், சைலஸ்தகசன். அங்க வியாச பாஷ்யத்துல சொல்றார், மலைக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தான் அப்படின்னா எப்படி தெரியும், எல்லாம் அல்பமா தெரியும். இதே கிரவுண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பெருசு பெருசா தெரியும். அப்பா என்ன பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க, கோயில் எவ்வளவு பெருசு, 22 ஏக்கர். நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த கோபுரம் என்ன இப்படி கட்டியிருக்காங்களே, என்ன இது, சாமியே வந்து பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாரு அப்படின்னு கோபுரத்தை பார்த்து அவ்வளோ வியந்து பாக்குறேன். எவ்வளவு பெரிய கோயில்னா 22 ஏக்கர் 24 ஏக்கர், எவ்வளவு பெருசு இல்ல கோயில் அப்படின்னு. ஸ்கந்தாசிரமத்துக்கு மேல ஏறி பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு பாறை இருக்கு. அந்த இடத்துல பாறையில வந்து நின்று பார்த்தோம்னா மொத்த கோயிலையும் இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளார கொண்டு வந்தாங்க. அப்ப கீழே இருந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா தெரிஞ்சது, மேல மலைக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா அல்பமாக தெரிந்து விடும். இதே மாதிரி தான் இந்த பிரசாதம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்பமாக போய்விடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஒரு முக்கியமான பேர் கொடுக்குது வைராக்கியத்துல, வசீகார வைராக்கியம் அப்படின்னு பேர். பேர் என்ன பேரு, வசீகார சஞ்ஞான பேரு, சஞ்ஞான பேரு. வசீகார வைராக்கியம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உண்டாகுது. 7 லோக்கங்களிலும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஏன் நல்ல பரம திருப்திய பகவான் உள்ளுக்குள்ளார கொடுத்துருவார். பெரியவங்க எல்லாம் இந்த திருப்தியை அடைஞ்சவங்களா இருந்திருக்காங்க, அப்படியே ஆனந்தமா இருந்திருப்பாங்க, சுவாமியோட நினைப்புலயே இருந்திருப்பாங்க. அப்ப சுவாமியோட நினைப்புலயே இருந்திருப்பாங்க, ஒண்ணும் வேணாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட இருந்த அந்த அந்த வைராக்கியம் என்ன அப்படின்னா சுவாமி போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்ற அந்த திருப்தி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிரசாதம் அப்படின்னு பேர். அப்ப சுவாமிய வந்து நம்ம பிரீத்தி பண்றது எப்படி, நாயன்மார்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் பாருங்க. திருநீலகண்டரோட நாயனாரை பாத்தீங்க அப்படின்னா திருவோடு செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா புருஷ முண்டாட்டியோட வேலை. திருவோடு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறது. ஒவ்வொருத்தரையா பாருங்க, துணி துவைச்சு கொடுக்கறதையே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயன்மார் பண்ணியிருக்கார். தூபம் போடுறதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாயன்மார் பண்ணியிருக்கார். எத்தனை விதமான நாயன்மார்கள், வேற வேற வேலையெல்லாம் இல்ல, துவைக்கிறது அவங்கவுங்க வேலையை பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணி ஒரு பரம திருப்தி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சு அந்த பிரசாதம் முழுமை அடைஞ்சிடும். அப்ப இந்த உலகமே எனக்கு வேணாம், ஒன்னும் வேணாம், சுவாமி போதும் அப்படின்னு கண்ணை மூடி உட்கார்ந்தா அப்படியே ஒரு ரம்மிப்பு உண்டாயும். இதாங்க பிரசாதம் அப்படின்னு பேர். எப்படி நம்ம கோயிலுக்குள்ளார போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்துக்குலாம் போனோம் அப்படின்னா நல்ல தரிசனம் சில சமயம் கிடைச்சிடும். அப்படியே கிடைச்சதுக்கு அப்புறம் அங்கெல்லாம் நிறைய உட்காரத்துக்கு அந்த மண்டபமா இருக்கா, எங்கேயாவது அப்படி உட்கார்ந்தா அப்படியே கண்ணை மூடி உட்காரலான்னு தோணும். வெளியில போகணும்னு ஆசையே வராது, அப்படியே உட்கார்ந்துடலாம் போல இருக்கும். அந்த விஸ்ராந்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த விஸ்ராந்திக்கு பேரு தான் பிரசாதம். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். ஆனா நமக்கு என்ன இருக்கு, ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு நம்ம போயிடுறோம். இது பர்மனண்டா ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா என்ன ஆயிடும், அது கர்மயோகத்தோட நிஷ்டையினால தான் பர்மனண்டான சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தியை தான் இங்க சொல்றாரு, தத்து பிரசாதஜாம். பிரசாதஜாம் அப்படின்னா அவருடைய பிரசாதத்திலிருந்து மனசாந்தி உண்டானதுல இருந்து புத்தி என்ன ஆயிடும், ஸ்திரமாயிடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 3 விஷயம் சொல்லுது. ரிதம்பரா தத்ர பிரஜா அப்படின்னு யோக சூத்திரத்துல சொல்லுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா பாவ சமாதின்னு ஒண்ணு. அந்த பாவ சமாதியில உண்டாகிறது வைராக்கியம்ன்ற பிரசாதம். அந்த வைராக்கியம்ன்ற பிரசாதம் உண்டான நிலையில நம்ம புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது. அந்த சாமர்த்தியத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிதம்பரா பிரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
புத்தி சாமர்த்தியம் உண்டாகுது. அந்த புத்தி சாமர்த்தியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான்ல நிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம், தாட்லெஸ்ஸா நிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம் ரிதம்பரா பிரஜான்னு பேரு. சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டு அசத்தியத்தை பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ரிதம்பரா பிரஜா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிரசாதத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம், வைராக்கியத்திலிருந்து பாத்தீங்கன்னா புத்தி சாமர்த்தியம். புத்தி சாமர்த்தியம் ஏன் வருது? மனசு பாத்தீங்கன்னா அடங்கி போயிருக்கு, நல்லா செட்டில் ஆயிடுச்சு, ஒரு தாட்டும் இல்லாம ஃப்ரீயா இருக்கு மனசு. எந்த இம்பல்ஸும் ரைஸே ஆகல, கொந்தளிக்கல. எல்லா கொந்தளிப்புகளும் நின்று போய் இருக்கிற அந்த மனசுல நித்திய அனித்தியத்தை பாத்தீங்கன்னா விவேகம் பண்றதுக்கும் அந்த நித்திய வஸ்துவா இருக்கிற ஆத்மால நிக்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். அது எங்க உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, காய இந்திரியானாம், காயத்துல இந்த உடம்புலையும் இந்திரியங்கள்லையும் கூட என்னது மனசு புத்தி, இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டா யோக்கியதா லக்ஷணாம் சித்திம், ஞான நிஷ்டையை அடைவதற்கான யோக்கியதா இருக்குல்ல, அந்த யோக்கியத்தை தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த 3 விஷயம். ஆத்ம பிரசாதம், ஆத்ம பிரசாதத்திலிருந்து வசீகார வைராக்கியம், வசீகார வைராக்கியத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா ரிதம்பரான்ற பிரஜ்ஞம். இந்த 3ம் பாத்தீங்கன்னா சித்தி என்று சொல்லக்கூடியதாக கிடைக்கின்றது. அந்த சித்தியை அடைந்தவன் என்ன பண்றான்? சித்திம் பிராப்தக இது தது அனுவாதக உத்தரார்த்தக. அந்த சித்தியை அடைந்தவன் அப்படின்னு அனுவாதம் செய்யப்பட்டிருக்கு. அனுவாதம்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன, முன்னாடி சொன்னதையே இப்ப திரும்பவும் ரிப்பீட் பண்றது. எதுக்காக இந்த ஸ்லோகத்துல அந்த சித்திம் பிராப்தகன்னு முன்னாடி சொன்னதை ரிப்பீட் பண்ணணும்? அப்படின்னா அது பின்னாடி வரக்கூடிய ஞான நிஷ்டையோட சம்பந்தத்தை உடையது. அப்ப ஞான நிஷ்டை கிடைக்கணும் அப்படின்னா, அனுபூதி உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். கர்மயோகம், கர்மயோகத்தினால ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதத்தினால வசீகார வைராக்கியம், வசீகார வைராக்கியத்திலிருந்து ரிதம்பரான்ற புத்தி சாமர்த்தியம், ஒரு தான்ல நிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்லுவாரு, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா நில்லுங்க அப்படின்னா, நான் தாட்லெஸ்ஸா நின்னாதான் நான். தூக்கத்துல நிக்கிறோம்ல, தூக்கத்துல என்னவா இருக்கும்? நான் சுகமா தூங்குங்க. அங்கதான் தாட் இருக்கா? வேற எதுவும் தாட் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, எவ்வளவுதான். அப்ப இப்ப தூக்கத்துல நிக்கிற மாதிரி இப்ப நின்னு பாருங்க பாக்கலாம். தாட்லெஸ்ஸா நில்லுங்க பாக்கலாம். எத்தனை செகண்ட் நிக்க முடியுதுன்னு பாருங்க. தாட்லெஸ்ஸா நிக்கிறோன்னு டைமரை பாத்தீங்க அப்படின்னா டைமரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் மனசு. வேற பெரிய ப்ராப்ளமே அதுதான். வேற எதையாவது ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா தாட் இல்லாம நிக்க முடியாது. அப்படியே நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உடம்பு என்ன ஆகும்னா பதற ஆரம்பிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த உடம்பு தாட்லெஸ்ஸா நிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இருந்து பாருங்க, இனிமே இதெல்லாம் பிராக்டிஸ்ல பண்ணி பாருங்க. தாட்லெஸ்ஸா இருக்கணும்னு ஒரு ஹடம் பிடிச்சிங்க அப்படின்னா உடம்பு தாங்காது சாமி, உடம்பு தாங்காது. அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடிசைக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு யானை புகுந்த மாதிரி அப்படின்னுவாரு. இந்த தேகத்துக்குள்ளார இந்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்க அப்படின்னா பிரவேசம் பண்றதுன்றது மொத்த பிரம்மமும் சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் இந்த தேகம் பாத்தீங்கன்னா குடிசை மாதிரி இதுக்குள்ளார புகுந்துச்சுன்னா இந்த தேகம் என்ன ஆகாது? தாங்காது உங்களுக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 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 தாங்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் வேணுமா? இந்த தான் அந்த பிரம்மத்திலேயே நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இந்த இந்திரியங்களுக்கும் இந்த தேகத்துக்கும் இந்த மனசுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் தேவைப்படுது. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? ஞான நிஷ்டா யோக்கியதா அப்படின்னு சொல்றோம். அந்த ஞான நிஷ்டா யோக்கியதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனால கிடைக்கும்? கர்மயோகத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அதனால்தான் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு, அனுவாதம் செய்யப்படுது. நிஷ்டையோட கனெக்ட் பண்ணி இந்த சித்திம் பிராப்தக அப்படின்னு இந்த சித்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட் பாஸ் இந்த சமநிலை தான் சொல்லியாச்சு. கிம் தத்து உத்தரம் எதர்த்தக அனுவாதக இது உச்சியதே.
எதுக்காக ரிப்பீட் பண்றீங்க? தது உத்தரம் எதர்த்தக, பின்னாடி வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தத்தை சொல்லுது? எதுக்காக இங்க அனுவாதம் பண்றோம் இந்த சித்திம் பிராப்தக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக அப்படின்னா ஏன பிரகாரேன யதா, யதானா எந்த விதமாக அப்படின்னா ஏன பிரகாரேன, யதான்றதுக்கு மீனிங் ஏன பிரகாரேன, எந்த மெத்தடாலஜில ஞான நிஷ்டாரூபேன பிரம்ம, ஞான நிஷ்டை வடிவான பிரம்மமானது தான் 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 நிக்கிறதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை. ஞானம்னா என்னது? வெறும் பிரகாசம், வெறும் கான்சியஸ்னஸ். நான் கூட வந்து பாத்தீங்கன்னா தேக மனசு புத்தி ஏதாவது சேர்த்தீங்கன்னா அது நான் இல்லை, வெறும் நான். அந்த வெறும் நானுக்கு பேர் தான் அயமாத்மா பிரம்ம. மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா மகா வாக்கியம் சொல்லுது, இந்த ஆத்மான்னு நம்ம எதை சொல்றோமோ அதுதான் பிரம்ம. அப்போ நான் நான் அப்படின்றதுல தொடர்ந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாம நான்ல நிக்கிறதுக்கு என்ன பேரோ அந்த நான்ல நிக்கிறது தான் ஞான நிஷ்டான்னு பேரு. நான் எப்படிப்பட்ட ரூபம்? ஞான ரூபம், ஞான சுரூபம், வெறும் ஞானம் தான் நான். அந்த நான் தான் பிரம்ம. அப்ப அந்த வெறும் ஞான சுரூபத்துல நிக்கிறதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டா ரூபேன பிரம்ம. பிரம்மன் என்னது? பரமாத்மானம். அந்த பரமாத்மாவை அடைகின்றானோ ஆப்னோதி. எதனால் அடைகிறான்? அந்த கர்மத்தினால உண்டான அந்த சித்தியை அடைந்தவன் இந்த ஞான நிஷ்டா ரூபமா இருக்கிற அந்த பிரம்மத்தை அடைகின்றான், பரமாத்மாவை அடைகின்றான். அப்ப எதுக்காக ரிப்பீட் பண்ணப்பட்டது? கனெக்ஷன் இருக்கு சுவாமி. யாராவது பைபாஸ் பண்ணாங்கன்னா அடைய முடியாது சுவாமி. அதுக்காக தான் சித்திம் பிராப்தகன்னு ரிப்பிட்டேஷன் அனுவாதம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி நான் உட்கார்றேன் அப்படின்னா உட்கார முடியாது. நான் கங்கோத்திரியில அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பத்ரிநாத்ல 2 இடத்துலயும் நான் இருந்திருக்கேன். உத்தரகாஷியில இருந்து பார்த்திருக்கேன். இதெல்லாம் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ரிஷிகேஷ்ல இருந்து நிறைய பேர் கிளம்பி போயிடுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா போறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு சன்னியாசி என்னோட குருபாய் இருந்தார். குருபாய் வந்து மோட்டு பாபான்னு சொல்லுவோம். அவர் பேர். நல்ல குண்டா இருப்பார். மகா வந்து அலைச்சலான ஆத்மா. நல்லா அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை சேகரிச்சுக்கிட்டே இருப்பார். நாங்கெல்லாம் பார்த்து சிரிப்போம், என்ன இது பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டு இருக்க, வேதாந்தம் படிச்சுக்கிட்டு ஏன் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. கடைசியில திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடம் முடிஞ்சோடனே நான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்காக போய் உட்கார போறேன்னு ஒரு மலை அடிவாரத்துல போய் உட்கார்ந்தேன். கர்நாடக சுவாமி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி அவரால் உட்கார முடியும்? நம்மளால உட்கார முடியல, அவரால் எப்படி உட்கார முடியும்? எவ்வளவு நேரம் உட்கார முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசம் 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரால் இருக்க முடியல, வந்துட்டார். சரி, அந்த 1 மாசமாவது அவரை உண்மையிலேயே ஆத்மால நின்றுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார காமம் வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா இருக்க விடாது. அப்ப நீங்க தான்ல நிக்கணும் அப்படின்னா அசக்த புத்தி சர்வத்திர உள்ள கொண்டு வந்திருக்கணும். கர்மயோகத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கணும். கர்மயோகத்தை பண்ணி சித்தியை அடையாம ஞானத்தை அடைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பற்று விட்டுட்டு அப்பதான் ஞான நிஷ்டையை அடைய முடியும். நீங்க பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடியவே முடியாது. அதனாலதான் சொல்லுது சித்திம் பிராப்தகன்னு ஒண்ணு சொல்லி அதோட கனெக்ஷன் உடையது எது அப்படின்னா, எந்த விதமா அந்த பரபிரம்மத்தை அடைகிறோமோ அவன் அடைகிறானோ அப்படின்னு அனுவாதம் அதோட கனெக்ஷன் எடுத்துக்கணும். தம் பிரகாரம் அந்த முறையை, ததானா அந்த முறையை, எந்த முறை? ஞான நிஷ்டா பிராப்தி கிரமம், ஞான நிஷ்டையை அடைகின்ற அந்த முறையை மே என்னிடமிருந்து, மம வச்சனாத் என்னுடைய வச்சனத்திலிருந்து, துவம் நிபோத நீ அறிந்து கொள்வாயாக. நிபோதன அர்த்தம் நீ போத நிச்சயேன அவதாரய இதி ஏதது. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வாயாக, நல்லா தெரிஞ்சுக்கோ. இதான் நிஷ்டா. பிரம்மத்தை அடையிறதுக்கு வேற மெத்தடெல்லாம் இல்லவே இல்லை. இது மட்டும்தான் பிரம்மத்தை அடையிறதுக்கான மார்க்கம். அப்ப கர்மம் கர்மயோகம், ஞானத்தை அடைஞ்சவன் ஞான நிஷ்டையை எப்படி அடையிறது, என்லைட்மெண்ட் எப்படி ஆகிறது அப்படின்னு இந்த ஊர்ல உலகத்துல ஏகப்பட்ட பேர் தப்பு தப்பா இருந்தோ புது நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் குப்பையை தூக்கி ஓரமா போட்டுருங்க. இந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பரமாத்மாவே தன்னோட வாயில சொல்ற. அதனால என்னுடைய வச்சனத்திலிருந்து நிச்சயமாக இது இப்படித்தான் என்று அறிந்து கொள்வாயாக சொல்லியாச்சு. கிம் விஸ்தரேன
என்ன சுவாமி திரும்பவும் ஆரம்பிக்க போறாரோ, விஸ்தாரமா சொல்ல போறாரோ அப்படின்னு கேட்டா, ந ந இதியாக பகவான் சொல்றாரு, இல்லப்பா நான் விஸ்தாரமா சொல்ல போறதில்ல, விஸ்தாரமா நான் 6th சாப்டர்ல நான் சொல்லிட்டேன். அப்ப 6th சாப்டர்ல சொல்லியாச்சு அப்படின்னும் போது இங்க என்ன பண்ண போறீங்க? சமாசேன ஏவ. சமாசம் அப்படின்னா சுருக்கமா கிறிஸ்பியா பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சமா 5 ஸ்லோகத்துல சங்கேபேன ஏவ சுருக்கமாகவே நான் சொல்ல போகிறேன். ஹே கௌந்தேய, ஹே கௌந்தையா நான் சுருக்கமா சொல்ல போறேன். யதா பிரம்ம பிராப்னோதி, எந்த விதமா அந்த பிரம்மத்தை அடைய முடியுமோ, ததா நிபோத, அந்த விதமா நிபோத நிச்சயமாக கேட்டுக்கொள்வாயாக பிரம்மத்தை அடைகிற மெத்தட. இது அனேன யா பிரதிஜாதா, இந்த வச்சனத்து மூலமா எந்த விஷயத்தை அவர் பிரதிஜா பண்றாரோ, பிரம்மத்தை நான் போதம் செய்ய போறேன் அப்படின்னு, அதை பாத்தீங்கன்னா பிரதிஜாதா பிரம்ம பிராப்திக்கு தாம் இதந்தயா தரிசயிதும், அதை பாத்தீங்கன்னா நான் உனக்கு பிரம்மத்தை அடைவதை பத்தி சொல்ல போறேன்னு சத்தியம் பண்ணிட்டு, அதை இந்த விதமாதான் அடைய வேண்டும், இப்படிதான் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும்னு காட்டுவதற்காக பகவான் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாக அந்த மெத்தட அப்படின்னு பிரதிஜா பண்ணிட்டு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டா ஞானஸ்ய யா பராயிதி. நிஷ்டான்றதுக்கு பாத்தீங்கன்னா நிஷ்டா யா ஞானஸ்ய, யா ஞானஸ்ய நிஷ்டா, எது ஞானத்தின் நிஷ்டையோ, ஞான நிஷ்டையோ. நிஷ்டான என்ன சுவாமி கேள்வி வருது. ஞானம் தெரியுது, நிஷ்டான என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பரியவசானம். பரியவசானம் என்னது? பரிசமாப்திகி, முடிவு. நிஷ்டை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? முடிதல், முடிவு அப்படின்னு அர்த்தம். எண்டு. எதோட எண்டு? இது ஏதத்து கசிய. கசிய அப்படின்னா எதற்கு எண்டு இருக்கு? எதோட எண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மஜானசிய, பிரம்மஜானத்தினுடைய நிஷ்டை, பிரம்மஜானத்தினுடைய முடிவு. அந்த முடிவு எப்படிப்பட்டது? யா பரா பராசமா பரிசமாப்தி, எது மேலான பிரம்மஜானத்தினுடைய நிஷ்டை என்ற முடிவு இருக்கிறதோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள். அப்ப ஞான நிஷ்டை என்பதும் அந்த பிரம்மத்தை அடைதல் என்பதும் ஒன்று. அப்ப பாத்தீங்கன்னா நான் அதை சொல்ல போறேன் அப்படின்ற. அப்ப மனசுல எடுத்துக்கணும், 2 சப்தங்கள் நம்ம சொல்றோம், பிரம்ம நிஷ்டை ஆத்ம நிஷ்டை, 2 ஒண்ணு. பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணு. நிஷ்டைனா என்ன அர்த்தம்? முடிவு. முடிவுனா எதோட முடிவு? பிரம்மஜானத்தினுடைய முடிவு. அப்போ ஞானம்னா என்ன கேள்வி வருதா? நிஷ்டைக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்க, ஞானம் ஞானம்னா என்னது அப்ப நம்ம ஆச்சாரியார் திரும்ப அடுத்த பேஜ்ல கேள்வி கேட்கிற, கீதர்ஷி சா, அந்த பிரம்மஜானம் சொல்றீங்களே, அந்த பிரம்மஜான நிஷ்டை எவ்விதமானது கேள்வி சிஷ்யன் கேட்கிறான். பிரம்மஜான நிஷ்டை எவ்விதமானது? யாதுருஷம் ஆத்ம ஞானம், அந்த பிரம்மஞான நிஷ்டை அடையறதுக்கு முதல்ல ஆத்ம ஞானம் வேணுமே, அந்த ஆத்ம ஞானம் எவ்விதமானது? கீதிற்கு தத்து, அது என்ன மாதிரியா இருக்கும் ஆத்ம ஞானம்? ஆத்ம ஞானம் எந்த மாதிரி இருக்கும்? யாதுருஷ ஆத்மா, ஆத்மானா என்ன, எப்படி ஆத்மா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீதிருஷக அசௌ, அந்த ஆத்மான்றது பாத்தீங்கன்னா எந்த விதமா இருக்கு, எந்த மாதிரியா இருக்கு? யாதுர்ஷோ பகவதா உக்த உபனிஷத் வாக்கியைச்ச நியாயத்தகச்ச, எந்த விதமா பகவானால பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதோ, உபனிஷத்து வாக்கியங்கள்ல இந்த ஆத்மாவை பத்தி சொல்லப்பட்டதோ, பிரம்மசூத்திரம் நியாயம்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதோ, அது எவ்விதமானது ஆத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேள்வியா போட்ட. ஆத்ம ஞான நிஷ்டைனா எவ்விதமானது, ஆத்ம ஞானம்னா என்ன, அந்த ஆத்மானா என்ன, ஆத்மா எந்த மாதிரியானது, எவ்விதமா அந்த ஆத்மா ஆத்ம ஞானம் ஆத்மான்றது இருக்கு, எப்படி அப்படின்னா எப்படி உபனிஷதங்கள்லையும் பகவானால இந்த பகவத்கீதையிலையும் பிரம்மசூத்திரத்துல வியாச பகவானாலையும் நியாயத்தினாலையும் இந்த ஆத்மா எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது எவ்விதமானது அப்படின்னு கேள்வி வந்தோன ஆரம்பிக்கிற.
அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நிஷ்டைக்கு சொல்லிட்டோம் மீனிங். நிஷ்டா நிஷ்டா அப்படின்னா எண்டுன்னு வச்சுங்க. ஹெச்சா இப்ப நான் ஒன்று சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா, ஒரு அனுஷ்டானத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் நடக்குது. ஒரு ஹோமம் பண்ணிக்கிட்டேவா இருப்பீங்க ஹோமத்தை. ஒரு பூர்ணாகுதி அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றோம்ல, பூர்ணாகுதி அப்படின்னு ஒன்று சொல்றோம். அந்த யாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணாகுதி பண்ணி முடிச்சிடுறோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கா? ஆமாம், முடிவுன்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருந்தா எது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? எது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? நம்ம சொல்லுவோம்ல, ஏணி ஏறுறதுக்காக ஏணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறினதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு தானே மேலே போயிடும். தோணியை வந்து பார்த்தீங்கன்னா கரை சேர்ந்தோன தோணியை விட்டுட்டு கரையேறி போக வேண்டியதுதான். தோணியிலேயே உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. இப்போ இந்த விஷயமே நிறைய பேருக்கு புரியறது இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேகச்சுடாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வச்சனம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா, இந்த 3 இருக்கு. இந்த 3 வாசனைகளையும் என்ன பண்ணணும்? இந்த முதல்ல சாஸ்திர வாசனையை வச்சுக்கிட்டு நித்தியம் சாஸ்திரத்தை கேட்கறது மூலமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக வாசனையை விட்டுட்டு லோக வாசனா தியக்துவா, லோக வாசனையை விட்டுட்டு முதல்ல வெளியில இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மமக்காரம்னு பேரு. அதெல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு தேகத்துல இருக்க வாசனை இருக்குல்ல, நான் தேகம்ன்ற எண்ணத்தையும், இது இல்யூஷன், சொப்பனத்துல இல்ல, தூக்கத்துல இல்ல, இது வந்து இப்ப ஜாகிரதத்துல இருக்குன்னு திரும்ப 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 கொண்டுட்டு வந்து இதையும் வந்து இப்ப நான் இல்லை அப்படின்னு இந்த தேக வாசனையையும் தியாகம் பண்ணிட்டு கடைசியில் என்ன மிச்சம் இருக்கும்? சாஸ்திர வாசனை இருக்குமா? சாஸ்திர வாசனையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பிணம் சுடும் தடி போல அப்படின்னு அதையும் வந்து பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் எங்க இருக்கு? ஜாகிரதத்துல மட்டும்தான் இருக்கு, சொப்பனத்துல சுசுப்தியில இல்ல. அப்ப டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரமும் இல்ல, ஆச்சாரியாரும் இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பரிகல்பித்தம் தான் அப்படின்னு சாஸ்திரத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திர வாசனையா தியக்துவா, சாஸ்திர வாசனா தியக்துவா, தேக வாசனா தியக்துவா, லோக வாசனா தியக்துவா, ஸ்வ அஜ்ஞான அபநயம் குரு, அத்தியாச அபநயம், ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. தன்னுடைய மேல ஜீவன் நான் ஏத்தி வச்சிருந்தனே, எனக்கு மேல நான் பரமஹம்சானந்தா ஜீவாத்மா அப்படின்னு அந்த நான் ஜீவாத்மான்றதையும் நீக்க வேண்டும். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இப்ப இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க எல்லாம், நாங்க ரமண பகவானை எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒசத்தி பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, குப்பை கூட்டி தள்ளும் போது சாஸ்திர குப்பையையும் கூட்டி என்ன பண்ணணும்? கல்யாணம். நல்ல குப்பை கெட்ட குப்பைலாம் இல்லை, குப்பையில வந்து எல்லாம் குப்பை தான். ஆமா, ஞான வரம்பு. ஆமா, ஞானத்தோட எல்லைன்னு ஒண்ணு இருக்கா? எது வரைக்கும் நீங்க சாஸ்திரம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனன பரியந்தம் தான் சுவாமி சாஸ்திரம். மனனம் பண்ற வரைக்கும் தான் சாஸ்திரம் தேவை. அதுக்கப்புறம் நேத்தியில வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தையும் கடைசியில நேர்த்தி பண்ணிட வேண்டும். நேர்த்தி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போக வேணும். அப்ப சுவானுபவத்துக்கு போகாம நம்ம பாட்டுக்கு சாஸ்திரத்தையே உருட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வேஸ்டா போயிடும். இதை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? ஞான நிஷ்டைய பத்தி பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பாருங்க. நல்ல விசாரம் ஆரம்பிக்க போகுது, மெதுவா பாருங்க. நிஷ்டைக்கு அர்த்தம் முடிவுன்னு சொல்லியாச்சு. இப்ப நான் கேட்கிறேன், எந்த ஒரு காரியத்துக்கும் முடிவு இருக்கு. சாப்பிடுவீங்க, எவ்வளவு நேரம் சாப்பிடுவீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எது வரைக்கும் சாப்பிடுவீங்க? அது யாருக்கு தெரியும்? அந்த வயிறு ஃபுல்லானது யாருக்கு தெரியும்? சரி, சாப்பிட்டு முடிச்சோன்னே நீங்க வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா, இல்லை ஓரமா ஒதுக்கிடுவீங்களா? சாப்பாட்டை வந்து கையை வாஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்களா? அவ்வளவுதான், சாப்பாடு போதும் அப்படின்னு ஏகாந்தம் ஆயிடுவீங்க, சாப்பாட்டை விட்டுருவீங்க, சாப்பிட்ற கிரியா நின்றும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம்னு வச்சிருக்கீங்கல்ல, சாஸ்திர ஞானம்னு வச்சிருக்கீங்கல்ல, அப்போ இதுக்குன்னு ஒரு சாஸ்திர பட்டணம் இதெல்லாம் இருக்கு, சிரவணம் மனனம், இதெல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கணுமா, இருக்க வேணாமா? எப்ப பரம திருப்தி உண்டாகுதோ அந்த பரம திருப்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் போது, பசி மாதிரி உண்டாகும் போது அந்த சாஸ்திரமும் உங்க கையை விட்டு என்ன ஆயிடும்? போயிடும். அப்ப பரம திருப்தியை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சாஸ்திரத்தோட வேலையே இல்லை உங்களுக்கு.
அப்ப இதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். ஞானம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம், தான் தானா நிக்கிறது. அந்த இடத்துல சாஸ்திரத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லை. இத சொல்ல போது இந்த வியாக்கியானம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஆரம்பிக்கிறார். பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். நனு விஷயாகாரம் ஞானம் ந விஷயோ ந அபி ஆகாரவான் ஆத்மா இஷ்யதே கொச்சித்து. மெதுவா டிராவல் பண்ணுங்க. இனிமேதான் வந்து பாத்தீங்கன்னா விசாரம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொன்னா பார்ப்போம். பூர்வபக்ஷி கேட்கிறான். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் என்பது விஷயாகாரம். விஷயாகாரம்னா விஷய வடிவுடையது. மலை ஒரு ஞானம் என் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படின்னு ஒரு ஒரு புத்தியில பிளாஷ் ஆகுது. புத்தி விருத்தி. ஞானம்னு என்ன அர்த்தம்? புத்தியில உண்டாகிற ஒரு விருத்திக்கு பேரு ஞானம்னு பேரு. இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற விஷயத்தோட கனெக்ட் ஆகி வெளியில இருக்கிற விஷயத்தை கொண்டுட்டு வந்து மனசுக்கு கொடுத்து, மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு கொடுத்து, அந்த புத்தியில ஒரு விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஃபார்ம் உள்ளுக்குள்ளார பிளாஷ் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த புத்திக்கு பேர் என்ன பேர்? புத்தி விருத்திக்கு ஞானம் அப்படின்னு பேர். அப்ப ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பேருனா புத்தி விருத்தி அப்படின்னு பேர். புத்தேர் ஞானம். புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு விருத்திக்கு பேரு, ஒரு எண்ணத்துக்கு பேரு ஞானம் அப்படின்னு பேர். நான் இப்ப உங்களை இப்ப கேட்கிறேன், புத்தியில என்னைக்காவது எம்டியான விருத்தி உண்டாயிருக்கா? என்னைக்காவது உங்களுக்கு எம்டி விருத்தி உண்டாயிருக்கா? என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? எம்டியான விருத்தி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? தூக்கத்துல அங்க கூட ஒண்ணுமில்லைன்னு ஒரு விருத்தி இருக்கு. நித்ரா விருத்தின்னு பேரு. அங்க கூட ஒன்றுமில்லை, அவித்யா விருத்தின்னு பேரு. நித்ரா விருத்தின்னு சொல்லுவோம். ஒன்றுமில்லைன்ற ஒரு விருத்தி வந்து தொடர்ந்து அங்கேயும் போயிட்டு இருக்கு. அபாவ பிரத்தி ஆலம்பனா விருத்தி நித்ரா யோக சூத்திரம் சொல்லு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்றோம், இருக்குன்னு சொல்றதும் ஒரு விருத்தி, இல்லைன்னு சொல்றதும் ஒரு விருத்தி. யானை இருக்கா? உங்களுக்கு முன்னாடி யானை இருக்கா? இல்ல சாமின்னு சொல்றீங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க. ஸ்டெப் ஸ்டெப்பா போங்க. அவசரப்படக்கூடாது. யாரும் அவசரப்படக்கூடாது. என் கையை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி வாங்க. நான் சொல்றதுல மட்டும் கேள்வி கேளுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப் போகாது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு யானை இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு உங்க ரூம்ல லைட் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றீங்க? லைட் இருக்கு சாமி. அப்ப இருக்குன்னு சொல்றதும் யார் சொல்றா? உங்க புத்தி விருத்தி தான் சொல்லுது. இல்லைன்னு சொல்றது, யானை இல்லை, என்னோட ரூம்ல யானை இல்லைன்னு சொல்றதும் என் புத்தி தான் சொல்லுது. அப்ப இருக்குன்றதும் ஒரு விருத்தி, இல்லை என்பதும் ஒரு விருத்தி. ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. இப்ப நான் எந்த விஷயம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஞானமா இருந்தாலும் சரி, எந்த ஞானமா இருந்தாலும் சரி, அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா விஷயாகாரம். விஷயாகாரம்னா அது ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு ஞானம் உண்டாகும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல இருக்க எந்த ஞானமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானத்துக்கு ஒரு நேம், ஒரு ஃபார்ம், ஒரு குணம், ஏதாவது ஒண்ணு, ஒரு ஆட்ரிபியூஷன் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த 3 நாமரூப குணங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஞானமும் இந்த உலகத்துல நமக்கு உண்டாகவே யாரும் சொல்ல முடியாது. ஆனா ந விஷயோ ந அபி ஆகாரவான் ஆத்மா. ஆனா ஆத்மா என்பது என்ன சொல்றோம்? பகவத்கீதையில இருந்து, உபனிஷத்துல இருந்து, பிரம்மசூத்திரத்துல இருந்து எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. ந விஷயோ, ந விஷயம்னா ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்ல. கூடவே என்னது? ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ந அபி ஆகாரவான், எந்த ஒரு ஃபார்மையும் உடையது அல்ல. ஆத்மாக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, அது ஆப்ஜெக்டும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இஷ்யத்தை கொச்சித்து. இந்த விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும், சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாம் ஆத்மாவை இந்த விதமா தான் ஸ்வீகாரம் பண்ணுகின்றார்கள். யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ அவங்க எல்லாம் புரிஞ்சுங்க. மற்றவங்கள வெளியில இருக்கவங்கள விட்டுருங்க. யாரெல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் கேட்டிருக்கோமோ நம்ம சுத்திப்படுத்திக்கணும் நம்மள. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் தெரியல, ஆத்மா நிராகாரம், நிர்குணம், நிராகாரம்.
ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆக்காரம் இல்லை, குணம் இல்லை, அதுக்கு ஃபார்ம் இல்லை. சரி, அது ஆப்ஜெக்டா? அது ஆப்ஜெக்டும் இல்லை அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா? ஏகதேசி வேதாந்தி அப்படின்னு ஒருத்தன் வரான். ஏகதேசி வேதாந்தின்னு என்ன அர்த்தம்னா ஆஃப் பேக்கடு வேதாந்தின்னு அர்த்தம். பாதி பாடம் கேட்டுட்டு ஃபுல்லா பாடம் கேட்காதவன். ஒரு உபனிஷத்து படிச்சுட்டு அரைகுறையா புரிஞ்சுட்டு நான் எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு போயிட்டவன். அந்த ஏகதேசி வேதாந்தி என்ன சொல்றான்? இல்லையே, ஆத்மாக்கு ஃபார்ம் இல்லைன்னு யார் சொன்னா? ஆத்மாக்கு ஃபார்ம் இருக்குன்னு தான் உபனிஷத்துல எல்லாம் சொல்லுது. எங்க சொல்லுது? ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத். அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. வேதாகமேதம் மகாந்தம். ஸ்வேதாஸ்வதரம் என்ன அப்படின்னா 3:8 வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரம் 3:8 நம்பர் போட்டிருக்கேன், 3:8 போட்டிருக்கேன். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா புருஷ சூக்தம் யாராவது படிச்சிருந்தவங்க தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்னு மந்திரம் இருக்கு. அப்படியே ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்கு, அதுலயே புருஷ சூக்தத்திலையும் இருக்கிறது. கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் புருஷ சூக்தத்துல. அப்ப இந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆத்மா எப்படிப்பட்டது? ஆதித்ய வர்ணம் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஆதித்ய வர்ணம் அப்படின்னா நம்ம பாக்குறோம்ல ஆதித்யனை. அப்ப ஆதித்யனை பாக்குறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஜோதி ஸ்வரூபம்னு வேற நமக்கு ரொம்ப பிரசித்தமா சொல்லி வச்சிருக்காங்க. திருவண்ணாமலைனாவே ஜோதி 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 ஜோதி. வள்ளலாரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு என்ன பண்றாங்க? தீபம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி, அந்த ஜோதி தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆத்மாவோட சுரூபம் அப்படின்னு வெளியில ஒரு லைட்டை ஏற்றி வச்சு எல்லாம் லைட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வச்சிருக்காங்க. ஆதித்ய வர்ணம். அப்ப ஆக்காரம் இல்லைன்னு சொல்லிங்களே, ஆதித்யன் போன்று பிரகாசமானது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரூபகனா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:14 சாந்தோக்கியத்துல நம்பர் போடல, நம்பர்ல நான் பிராக்கெட் விட்டு வச்சிருக்கேன், அங்க நீங்க போட்டுங்க. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:14 மனோமய பிராணசரீரஹ பாரூபஹ. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். வாங்மயோ மனோமயோ பிராணசரீரஹ பாரூபஹ. ஆத்மாவோட வாஸ்தவ ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். பா அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரகாசம். பாரூபக அப்படின்னா பிரகாச ரூபம். அதுக்கு வடிவம் இருக்கு, வெறும் பிரைட்டா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. தேவதைகள்லாம் பாரதி ராஜா பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள்லாம் வெள்ளை கவுன் போட்டு லைட்டோட வருவாங்கன்னு அப்படியே வானத்துல இருந்து. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கும், வெள்ளை வஸ்திரம் கட்டிட்டு அப்படியே ரொம்ப க்ளோவோட இருக்கும் அப்படின்னா பாரூபஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 4:3:14 சொல்லியிருக்கு ஸ்வயம் ஜோதிஹி. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மந்திரம் இருக்கு. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? ஸ்வயம் ஜோதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 4:3:14 4:3:14 வந்து பாத்தீங்கன்னா சொல்றது 4:3:14 அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிர் பவதி. தூக்கத்துல என்னவா இருக்கும் நம்ம? தூக்கத்துல வந்து என்னவா இருக்கும் நம்ம அப்படின்னு கேள்வி. அங்க யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜாட்ட பேசிட்டு இருக்கார். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு நீங்க அறிஞ்சீங்க? தூக்கத்துல நீங்க இருந்தீங்களா? யாரையா பார்த்து கேளுங்க. தூக்கத்துல உங்களை பார்த்து நீங்க கேட்டீங்க, தூக்கத்துல நீங்க இருந்தீங்களா? இப்ப காலையில இல்லாம காலையில எப்படி நீங்க சுகமா தூங்கணும்னு சொல்லுவீங்க? இல்ல எழுந்தோன்னு தெரியுது. ஒரு எக்ஸ்பீரியன்சர் இல்லாம நீங்க காலையில என்ன சொல்லணும்? காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா தூங்குனீங்களாச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா சுகமா தூங்குனேன்ஜி, நல்ல சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியல. இது அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். கத்திரிக்காய் சாம்பார் நான் சாப்பிட்டதுனால தானே இப்போ சொல்ல முடியும் நான் நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி நேற்று ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னா நான் அங்க நல்லா தூங்குனவன் அங்க ஒருத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா தான் நான் வந்து சொல்ல முடியும் காலையில எழுந்திரிச்சு நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு.
அப்ப தூக்கத்துல வந்து நீங்க இருந்தீங்களா இல்லையா? அப்ப நான் நல்லா இருந்தேன், நான் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நடக்காது. ஒன்னும் தெரியலன்றது ஒரு நாலேஜ் தானே. ஒன்னும் தெரியல, அப்ப ஒன்னும் தெரியலன்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சா தூக்கத்துல? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்ற ஒரு அனுபவம், ஒரு அறிவு வந்து நமக்கு தூக்கத்துல இருந்திருக்கு. இப்ப கேள்வி வருது, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய் இருந்துச்சா? இல்ல. இந்திரியங்கள் இல்ல. இந்திரியங்கள் இல்ல. நாம ரூபத்தை அறியணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு அறிவை கொடுக்கறது எது? அறிவு கொடுக்குது. இப்ப ஜாகிரத அவஸ்தையில ஒரு அறிவு வேணும்னா என்ன வேணும்? சென்ஸ் ஆர்கன்ஸ் வேணும். இந்திரியங்கள் இல்ல அப்படின்னா ஒரு அறிவு நமக்கு கிடைக்காது. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இல்ல. மனசு இருந்தா ஒரு சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா மனசு இருக்கணும், புத்தி இருக்கணும். அந்த கரணம் சொல்றது மனசு புத்தி. அதுவும் தூக்கத்துல வந்து டீப் ஸ்லீப்ல மனசும் இல்லை, புத்தியும் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், அப்போ நான் சுகமா தூங்குன அப்படின்றதையும் வேறு ஒன்றையும் அறியவில்லை அப்படின்ற அறிவு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க இருக்கீங்கன்ற அறிவு உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நீங்க நீங்க இப்ப 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 ஜாகிரதத்துல இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க இருக்கீங்களா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, நீங்க இருக்கீங்களா இல்லையா? யாரு உங்களோட பர்சனாலிட்டி ஜீவாத்மாவை நான் கேட்கிறேன். புஷ்கலாமா நீங்க இருக்கீங்களா? ஆத்மா இருக்கான்னு கேட்கல. புஷ்கலாமா நீங்க இருக்கீங்களா? ஆமா இருக்கேன். எப்ப தெரியுது உங்களுக்கு இந்த புஷ்கலான்ற நான் இருக்கேன் அப்படின்னு? புத்தி வேக்கப்பானாதான் தெரியும் ஜாகிரதத்துல. அப்ப புத்தி வேக்கப் ஆகல அப்படின்னா கோமால இருக்கிறவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப புத்தி வேக்கப்பானாதான் நான் இருக்கேன்றதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம தூக்கத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம், நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு. அந்த இடத்துல புத்தி இல்லை. அப்ப புத்தி இல்லாம அங்க நான் இருந்தேன் அப்படின்ற அறிவு யாருக்கு உண்டாச்சு? எதை வச்சுக்கிட்டு உண்டாச்சு அப்படின்னா வெறும் நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இந்திரியங்களும் எந்த ஒரு மனசு புத்தியும் இல்லாமலேயே நான் இருந்தேன் அப்படின்றது அறியப்படும். இதான் சுயம்ஜோதி பிராமணத்தோட தாற்பயம். சுயம்ஜோதி பிராமணம்னு பிருகதாரண்யத்துல இருக்கிற நான் இருக்கேன்றத வந்து பாத்தீங்கன்னா அறியறதுக்கு எந்த ஒரு வெளியில இருக்க எக்ஸ்டர்னல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் தேவையில்லை. சென்ஸ் ஆர்கன்ஸோட பிரகாசமோ இல்ல அந்த கரணத்தோட பிரகாசமோ தேவையில்லை. இப்ப அந்த கரணமும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் நமக்கு என்ன விஷயத்தை அறிவுறுத்துதுன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை அறியறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்றது. நான் இருக்கேன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்ப அந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பிரகாசமும் இல்லாமல் இருப்பது. அதனால அதுக்கு என்ன பேரு? ஸ்வயம் ஜோதி அப்படின்னு பேரு ஆத்மாக்கு. அப்ப தூக்கத்துல நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னா தூக்கத்துல ஒவ்வொருத்தரும் சுயம் ஜோதியா தான் இருக்கும். அதை ரீகால் பண்றதுக்கு தான் நம்ம காலையில ரீகால் பண்றோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் இருந்தேன், சுகத்தை அனுபவிச்சேன். அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேக்கப் ஆனதுக்கு பிறகு பரமஹம்சானந்தா வேக்கப் ஆயிட்டான். ஆத்மா வேக்கப் ஆகல. ஆத்மா 3 காலத்திலையும் வெறும் பிரகாச சுரூபமா இருக்கு. இதுதான் ஆப்சென்டா இருந்துச்சு, இப்ப இது பிரசன்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த புத்தி பிரசன்ட் ஆயிடுச்சு, வேக்கப் ஆயிடுச்சு. அப்ப அந்த புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஐயோ ஒண்ணுமே தெரியல ஜி அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க இல்லையா அப்படின்னா நான் சுகமா தூங்குனேன் ஜி. அப்ப பேஸா இருக்கிற நான் இருக்கு, பேஸுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வேஷங்கள் இல்லை. அப்ப நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரகாசமும் தேவையில்லை. அதனால இந்த நான் எப்படிப்பட்டதுன்னா சுயம் ஜோதி அப்படின்னு பேர். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுயம் ஜோதி அப்படின்னு 4:3:14 பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ஏகதேசி வேதாந்தி என்ன பண்றான்? என்னப்பா ஆத்மாக்கு ஃபார்ம் இருக்குப்பா, ஜோதி பிரகாசம்பா, ஆதித்ய வர்ணம்னு சொல்லியிருக்கு, பாரூப்பன்னு சொல்லியிருக்கு, சுயம் ஜோதின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே ஆத்மாக்கான அடையாளங்களா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறான். கேட்டோன்னு சித்தாந்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னப்பா அது இல்லை, என்ன நீ சொல்ற மாதிரி இல்லை. எங்கெல்லாம் ஜோதி ஜோதின்னு சொல்லப்படுதோ, இனிமே கரெக்ஷன் பண்ணிக்கங்க, எங்கெல்லாம் ஆத்மாவை ஜோதி ஜோதின்னு சொல்லப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் என்ன மீனிங் எடுக்கணும்? தமோரூபத்துவ பிரதிஷேதார்த்தத்துவாத் தேஷாம் வாக்கியானாம்.
எங்கெங்கெல்லாம் ஜோதி சொரூபம்ன்ற வாக்கியங்கள் உபனிஷதங்கள்ல இருக்கோ அங்கங்கெல்லாம் என்ன எடுக்கணும்? நெகட்டிவ் பண்ற அர்த்தத்தை எடுக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கேன், ஆத்மாவை அறியறதுக்கு ஒரே மெத்தட் தான் இருக்கு. என்ன மெத்தடு? நேத்தி மட்டும்தான். அதுக்கு என்ன இன்னொரு பேரு அப்படின்னா அதத்து வியாவிருத்தின்னு பேரு, விசேஷ பிரதிஷேத அப்படின்னு பேரு, விசேஷ பிரதிஷேத பிரமாணம் அப்படின்னு பேரு. எதெல்லாம் இருக்கோ இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நீக்கிட்டே போறதுதான் ஆத்மாவை அறியறதுக்கு ஒரே மெத்தட். இது கண்ணியமா மெத்தடே இல்லை. இதுன்னு சொன்னீங்கன்னா இந்த தீப பிரகாசம் மாதிரி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா நேத்தினாலதான் முடியும் ஒழிய இது 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 அப்படின்னு அறிய முடியாது. அப்போ பாரூபம், ஆதித்ய வர்ணம், ஸ்வயம் ஜோதி, இது மாதிரி எதெல்லாம் வந்து சப்தங்கள் இருக்கோ அது எல்லாம் அது சூனியம் அல்ல, அது இருட்டல்ல அப்படின்றத நீக்கிறதுக்காகத்தான் சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னா என்ன அர்த்தம்? அங்க சூன்யம், நெகட்டிவ் இருக்கு, அசூன்யம். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேதாந்தம் சொல்றது இல்ல, சூன்யத்தை ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு பெர்சன் இருந்தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறிபவன், சுயம் ஜோதி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த ஆத்மா இருட்டு இல்லை, சூன்யம் இல்லைன்னு அந்த இருட்ட தமச வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அப்போ அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் தெரிய சொல்றார், திரவிய குணாதி ஆகார பிரதிஷேதே. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆத்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மேட்டர் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, நெகேட் பண்ணிட்டோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் எதெல்லாம் மேட்டரா ஆப்ஜெக்டா இருக்கோ திரவியம்னு பேரு, அது எதுவுமே ஆத்மா இல்லை, நெகேட் பண்ணிட்டீங்க. நேத்தியில எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு குணங்கள் இருக்கா ஆத்மால அப்படின்னு கேட்டா ஆத்மா நிர்குணம். ஆத்மா நிர்குணம் அப்படின்னு குணங்களையும் நீக்கியாச்சு. குணாதி ஆகார பிரதிஷேதே, எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, எந்த ஒரு ரூபமும் இல்லை, எந்த நாமமும் இல்லை, அது எந்த ஒரு வஸ்துவும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு குணங்களும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்படித்தானே தோணும். அதுக்கு என்ன பேரு நம்ம சொல்லுவோம் வெளியில? சூன்யம். எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டீங்க அப்படின்னா சூன்யம் ஆயிடுச்சுங்க. வீடு ஒன்றும் இல்லை, சூன்யம் ஆயிடுச்சு. ஆளுங்களே இல்லை, எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. என்ன இருக்கு இப்போ? வீடு காலியா இருக்கு. வீடு வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு, சூன்யமா இருக்கு நம்ம சொல்றோமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூன்யம், எதுவுமே இல்லைன்னா சூன்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? அந்த சூனியத்தை தான் தமோ ரூபம் சொல்றோம், இருட்டு. எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு என்ன இருக்கும்? தூக்கத்துல எல்லாம் டெய்லி நம்ம நேத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தூக்கத்துக்கு போனோன்னு ஒரே இருட்டா இருக்குச்சு, ஒன்றும் இல்லைச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை நீக்குவதற்காக தமோரூபத்வே பிராப்தி, எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு ஆத்மனக தமோரூபத்துவ பிராப்தி, ஆத்மா இருட்டானது, சூன்யமானது, ஒன்றுமில்லாதது அப்படின்ற நிலை பிராப்தி ஆகிற நிலையில தத்து பிரதிஷேத அர்த்தானி, அதனை வந்து பாத்தீங்கன்னா நீக்குவதற்காக என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதித்ய வர்ணம் அப்படின்னா தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா வெறும் நான் சுகமா இருந்தேன். சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு மனசு தேவையில்லைங்க. நான் இருந்தேன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த புத்தி தேவையில்லை. நான் இருந்த சுகமா இருந்த அனுபவம் பண்றதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இருந்தேன், நான் சுகமா இருந்தேன், நான் இருப்பா இருந்தேன், நான் ஆனந்தமா இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த நான் எப்படி அறிஞ்சது அப்படின்னா அது ஆதித்ய வர்ணம், அது சூன்யம் இல்லை, அது பிரகாசஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப என் பக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொன்னனே, அது எனக்கு மேல இருக்கிற அவித்யா. அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை சொல்ல முடியாது. அப்போ சூன்யம் இல்லைன்னு நிஷேதம் பண்றதுக்காக தான் இந்த வாக்கியங்கள் ஆதித்ய வர்ணம், பாரூபம், ஸ்வயம் ஜோதின்ற வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஆத்மாவை பத்தி பேசும்போது என்ன சொல்லுது தெரியுங்களா? கட்டோபனிஷத்துல 3:15 சொல்லுது, அரூபம். ரொம்ப முக்கியமான லட்சணம் கட்டோபனிஷத்துல சொல்லுது.
3:15 சொல்லுது அசப்தம் அஸ்பர்ஷம். ஆத்ம ஞானத்துல சொல்லும் போது சொல்லுது இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சப்தம் இல்லாதது. அப்ப எல்லா சப்தங்களையும் என்ன பண்ணி ஆகணும், நீக்கணும். தூங்கும் போது என்ன பண்றீங்க, சும்மா இறைச்சலா இருக்காதுப்பா அப்படின்னு எல்லா ஆடியோவிலையும் கட் பண்ணிட்டு தானே தூங்க போறீங்க. ஏன் தூங்குறதுக்கு ஆடியோலாம் போட்டுட்டு தூங்குங்களேன், டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. அப்ப சப்தம் இல்லாதது ஆத்மா. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, ஆத்மால சப்தம் இல்லை, பேர் இல்லை, பேர் இல்லாத பெத்த பெருமாள் சுவாமி ஆத்மா. அதுக்கப்புறம் அசப்தம் அஸ்பர்ஷம், தொட்டு உணர முடியாது, காதுக்கு விஷயம் இல்லை, அப்புறம் ஸ்கின்னுக்கு விஷயம் இல்லை, டச் பண்ணி அறிய முடியாது, அஸ்பர்ஷம். அதுக்கப்புறம் அஸ்பர்ஷம் அரூபம். அரூபம்னா என்ன அர்த்தம், ரூபம் இல்லை, கண்களுக்கு விஷயம் இல்லை. அப்ப காதுக்கு விஷயம் இல்லை, ஸ்கின்னுக்கு விஷயம் இல்லை, கண்ணுக்கு விஷயம் இல்லை, ரூபம் இல்லை, ஃபார்ம் இல்லை. அவ்யயம், அது வந்து பாத்தீங்கன்னா மாறாதது, ஒரே ஃபார்ம்ல இருக்கிறது. ததா அரசம், ரசம் இல்லாதது, டேஸ்ட்லெஸ், அப்ப நாக்குனால அறிய முடியாது. அதுக்கப்புறம் நித்தியம், சதா இருந்துகிட்டே இருக்கிறது, இப்பவும் இருக்கு எப்பவும் இருக்கு. அதுக்கப்புறம் அகந்தவச்ச, கந்தம் இல்லாதது, ஸ்மெல் இல்லாதது, அப்ப அது மூக்குக்கு விஷயம் இல்லை, நாக்குக்கு விஷயம் இல்லை, மூக்குக்கு விஷயம் இல்லை, காதுக்கு விஷயம் இல்லை, கண்ணுக்கு விஷயம் இல்லை, ஸ்கின்னுக்கு தொட்டு அறியக்கூடிய ஸ்கின்னுக்கு விஷயம் இல்லை. அப்ப 5 இந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லாதது அது அப்படின்னு கட்டோபனிஷத்துல ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருக்கு, ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதித்ய வர்ணம் சொல்லப்பட்டிருக்கே, அது இல்லை. அது வந்து தமச நீக்கிறதுக்காக ஆதித்ய வர்ணம் பாரூபம் சொல்லப்பட்டது ஒழிய வாஸ்தவத்துல அதுக்கு ஃபார்ம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரூபமிதி ச விசேஷத்தோ ரூப பிரதிஷேதா, ரொம்ப ஸ்பெஷலா கட்டோபனிஷத்து 3:15 அதுக்கு ரூபம் இல்லை என்று விசேஷமா ரூபங்களை நிஷேதம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவிஷயத்துவாத்துச்ச, அது மட்டும் இல்ல, அது விஷயமும் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல. நீங்க ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஒண்ணுத்து மூலமா என்ன பண்ணிடலாம், அறிஞ்சிடலாம். நம்ம ஆப்ஜெக்ட் அறியறது வந்து பாத்தீங்கன்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான் அறியறோம். ஆனா மந்திரம் என்ன சொல்லுதுன்னா அது ஆப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து 4:20 சொல்லுது. என்ன சொல்லுது, ந சதுர்ஷே திஷ்டதி சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டநைனம். கஷ்டநைனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சந்திருஷேன்னு இருக்கணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதிருஷேன்னு இருக்கு. சந்திருஷே மேல வந்து சம்ஸ்கிருதத்துல புள்ளி சதுர்ஷேவா இருக்கு, மந்திரத்துல அப்படியே இருக்கு. சந்திருஷே மேல ஒரு டாட் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சம்ஸ்கிருதத்துல ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய தான் இருக்கு. கீதா புக்குலயும் சதிருஷே தான் இருக்குல்ல, சந்திருஷே மேல ஒரு டாட் வச்சுங்க சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திருஷேன்னு போட்டுங்க, சதிருஷேன்னு இருக்கு. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டநைனம். எவனும் ஒருத்த இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்களால் இந்த ஆத்மாவை பார்த்ததில்லை, பகவானே பார்த்ததில்லை, பகவானே பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கும் ஆத்மாவா தான், ஆத்மா உள்ளதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானே ஆத்மாவா தான் இருக்கார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கண்களால் பார்க்க முடியாது எவராலும். ஏன் அப்படின்னா ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, இந்த ஆத்மாவிற்கு ரூபம் என்று எந்த ஒன்றும் இல்லவே இல்லை. ஆத்மாவுக்கு ரூபம் இல்லாத காரணத்தினால இந்த ஆத்மாவை எவனும் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பதில்லை. அது மட்டும் இல்லாம சொல்லுது, கட்டோபனிஷத் மந்திரத்தை திரும்பவும் கோட் பண்றார், அசப்தம் அஸ்பர்ஷம் இத்யாத்யைஹி, அது ரூபம் இல்லாதது, ஸ்மெல் இல்லாதது, டேஸ்ட் இல்லாதது, ஸ்பர்ஷம் இல்லாதது அப்படின்னு 5 இந்திரியங்களோட விஷயங்களையும் அது இல்லாதது அப்படின்னு நெகேட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது ஆத்மா இல்லை, எதையெல்லாம் கேட்கிறேனோ அது ஆத்மா இல்லை, எதையெல்லாம் ஸ்மெல் பண்றனோ அது ஆத்மா இல்லை, எதையெல்லாம் டச் பண்றனோ அதெல்லாம் ஆத்மா இல்லை, எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்றனோ அது இல்லை. அப்படி ஒவ்வொன்றத்தையா நெகேட் பண்ணதுக்கு பிறகு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்துருக்கு.
இந்த விதமா ஆத்மாவோட லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆத்மாவுக்கு ரூபம் இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது. அப்போ உங்களுக்கு எந்த நாலேஜ் கிடைக்கிறதா இருந்தாலும் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வெளியில இருக்கிற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி அந்த மெசேஜ் மனசுக்கு வந்து அந்த மனசு புத்திக்கு கொடுத்தோனதான் அது ஒரு நாலேஜா ஆகுது. அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு விஷயம் இல்லை அப்படின்னா இப்ப புத்திக்கு அது விஷயமாகுமா? ஆகாது. உங்களுக்கு இந்த லோக்கத்துல இருக்கிற எந்த நாலேஜா இருந்தாலும் இதான் ரூட். இந்த ரூட்ல தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்போ ஆத்மாவை இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை அப்படின்னா ஒரு தெளிவா வந்துருங்க. தஸ்மாத் ஆச்சாரியர் பாஷித்து சொல்றார், ஆகையினால் ஆத்மாகாரம் ஞானம் இது அனுப்பப்பன்னம். ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகாரத்தை உடையதா நீங்கள் அறிவது என்பது முடியவே முடியாது. சிம்பிள். அப்ப கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். ஆத்ம ஞானம் ஒரு ஃபார்ம் உடையது அல்ல. இவ்வளவுதான். ஆகையினால் ஆத்மாகாரம் ஞானம், ஆத்ம விஷயமான ஞானம். ஆத்மாகாரம்னா ஆத்ம விஷயமான ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப பண்ணம்னா பொருந்தாது. ஆத்மாவை யாராவது வடிவுடையது அப்படின்னு எங்கேயாவது சொல்றானா? இந்த சிவப்பு லைட்டு ஆத்மா, பச்சை லைட் ஆத்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, யாரு தெரியுமா உங்களுக்கு? பச்சை லைட் ஆத்மா, சிவப்பு லைட் ஆத்மா பிரம்மகுமாரிகள். அது அவங்க போனீங்க அப்படின்னா லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, யாராவது உங்களுக்கு ஃபார்ம் இருக்கு ஆத்மாக்கு அப்படின்னு யாரையாவது சொன்னாங்க அப்படின்னா அதை தூக்கி ஓரமா அந்த இது வேத விரோதம். உபனிஷதங்களுக்கு வேதத்துக்கு விரோதமானது. ஆத்மாக்கு ஃபார்ம் இல்ல, புத்தியில ஃபார்ம் உடையதா ஒரு ஞானம், ஆத்ம ஞானம் உண்டாகவே உண்டாகாது. இப்ப எனக்கு நான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு கீதால இருக்க 4 ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருந்தா ஞானியா? ஞானி இல்லையா? ஆத்ம ஞானி, ஆத்ம ஞானி இல்லையா? உபனிஷத் மந்திரத்தை சொல்லிட்டு விமலம், அச்சலம், ஏக்கம், நித்தியம், இது மாதிரி ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு நான் ஞானின்னு சொன்னா ஞானியா அக்ஞானியா? ஏன் அப்படின்னா நான் சப்தங்களால் ஆத்மாவை சொன்னேன் அப்படின்னா அது ஆத்மா இல்லை. ஆமா, எல்லா சப்தங்களுமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கம். அது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம்னா என்ன அர்த்தம்? அது 2 இல்லை அப்படின்னு நீக்கிறது. விமலம் அது மலம் இல்லாதது. ஏக்கம் நித்தியம், நித்தியம் அது அனித்தியம் இல்லாதது. அப்ப எப்படி? ஆதித்ய வர்ணம் அது இருட்டு இல்லை, பார் உப்பம் அது இருட்டு இல்லை, சூன்யம் இல்லை. அப்போ பிரம்மத்தை பத்தின எந்த லட்சணங்கள் இருந்தாலும் அந்த லட்சணம் என்ன பண்ணுது அப்படின்னா அதத்து வியாவிருத்தின்னு சொல்லக்கூடிய நேத்தி ப்ராசஸ் மட்டும்தான். அப்ப யாராவது அந்த சப்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் ஞானின்னு சொன்னா அப்படின்னா எனக்கு தெரியும், பிரம்மன் தெரியும், ஆத்மா தெரியும் அப்படின்னா அவனுக்கு ஆத்மா தெரியாது, பிரம்மம் தெரியாது. ஏன் அப்படின்னா பிரம்மத்துக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, ஆத்மாக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. முடிச்சு போச்சு. இதோட இங்கே நிப்பாட்டுங்க. நாளை மறுநாள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். 3 நாள் லீவ் வருது. 3 நாள் லீவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறத கண்டினியூ பண்ணுவோம். நான் ஆரம்பத்துல இருந்து திரும்பவும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். திரும்பவும் புரியாதவங்க திரும்பவும் கேட்கலாம். திரும்பவும் நான் வந்து மெதுவாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேங்க. பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். நிறைய அதேதான் மனநத்தோட இதுதான் வரப்போகுது. நாளைக்கு நான் திரும்ப என்ன பேசுவோம்ல, நிறைய இருக்குமா. மனநம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கேனோபனிஷத் மந்திரம் தான் எடுக்கணும் நம்ம. இப்போ நீங்க நான் பார்த்துருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க முன்னாடி. எல்லாம் விதவிதமான ஸ்கூல்ஸ். அதில் வந்து ஒரு சுவாமி என்ன பண்ணுவார், வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு சுவாமி, வெள்ளை வேட்டி சுவாமி தான் பேர். அவர் பேர். அவர் வீட்டில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு என்ன பண்ணியிருப்பார், விளக்கு, நல்லா பெரிய விளக்கு ஒன்று, கேரளா விளக்கு இருக்குல்ல, அதை ஏற்றி வச்சு ஒரு பெரிய தீபம் ஒன்று போட்டிருப்பார். வேற எதுவுமே இருக்காது. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆத்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு.
வள்ளலார் சொன்ன ஜோதின்றது வேற, இவங்க புரிஞ்சுக்கிட்ட ஜோதின்றது வேற. நம்ம சனாதன தர்மத்திலையும் ஜோதி ஜோதி ஜோதின்னு எல்லா இடத்துலையும் ஃபுல்லா ஜோதியை பத்தி பேசுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜோதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு, வெறும் வெறும் அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். பிரகாசம்ன்றது வெறும் கான்சியஸ்னஸ் குறிக்கிறது. அதுக்கு வந்து உபலட்சணமா வெளியில வந்து ஒரு சிம்பாலிக்கா நம்ம என்ன பண்றோம், ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். ஒரு ரூம்ல வந்து இருட்டு ரூம்ல ஒன்று அறியணும்னா என்ன வேணும், இருட்டு ரூம்ல ஒரு லைட் இருந்தா அந்த ரூம்ல இருக்க எல்லாம் தெரியும், அறிய முடியும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அறியறேன். இந்த வெளியில இருக்கிற எல்லாத்தையும் அறியறதுக்கு என்ன வேணும், ஒரு லைட் வேணுமா, அந்த லைட் எது, நான். அவ்வளவுதான். இந்த நான்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதுனால நம்ம ஜோதி ஸ்வரூபம்னு சொல்ற மொழிய, வாஸ்தவத்துல அறிவு தான். லைட்டுன்றதுக்கு அர்த்தம் அறிவு. அப்ப வள்ளலார் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அறிவுதான் தெய்வம். பாரதியாரும் வந்து பாத்தீங்கன்னா அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ அப்படின்ற, அறிவொன்றே தெய்வம். யார் அறிவு, நான் அறிவு ஸ்வரூபமா இருக்கேன், நான் தான் ஜோதி. அப்ப வெளியில இருக்க ஜோதின்னு நீங்க எதையாவது வச்சுட்டு இது ஆத்மான்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா தப்பா போயிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது சும்மா சிம்பாலிக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை உணர்றதுக்கு அதை வந்து ஏத்தி வைக்கணும். ஆனா ஜோதி இல்லை. ஜோதியே ஆப்ஜெக்ட் தானே, ஜோதி நீங்க ஏற்றி வைக்கிறது ஆப்ஜெக்ட் தானே. ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை, ஆத்மாக்கு ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை, ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை, அதே நேரத்துல எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் அது ஆத்மா இல்லை. சொல்லுங்க ஜி. அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் ஓரமா வச்சிருக்கு. அது யோகத்தோட மெத்தட்ல அதெல்லாம் இல்லை. நீங்க அதெல்லாமே ஆப்ஜெக்ட்ல தான் வரும். அது வந்து சாயுஜ்ய பதவி. நேற்று நான் ஒரு வைஷ்ணவ சைவ ஒருத்தரை நான் சொன்னேன்ல, ஒருத்தர் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொன்ன, அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றாரு. சாயுஜ்ய பதவி அடையிறதுக்கு குண்டலி சக்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. சிவத்தியானம் பண்ணி இந்த இடத்துல வந்து சாயுஜ்யத்தை அடையிறது அப்படின்னு அழகா சொல்றாரு. வந்து ஒரு சிவனடியார், அவர் பேரு சிவாச்சாரியார் ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுறாரு, கரெக்டா சொல்றாரு. அவர் எங்கேயுமே தப்பே பண்ணல. குண்டலினி சக்தினால ஆத்ம ஞானம் இல்லை. ஆத்ம ஞானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையினாலேயோ இதனாலேயே அடைய முடியாது. உபாசனையினால அடையக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வித்யா தேவலோகா. உபாசனையினால குண்டலினி யோகம்ன்றது ஒரு உபாசனை, அது மூலமா அடையக்கூடியது சாயுஜ்ய பதவி வரைக்கும் போலாம். நீங்க இவ்வளவு அது ஆப்ஜெக்ட் தானே. பிரம்மலோகத்துக்கு போறது ஆப்ஜெக்ட் தானே. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஆத்ம ஞான நிஷ்டையை பத்தி பேசணும். இதுக்கும் குண்டலினி சக்திக்கும் டோட்டலா வேற. அங்கெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க என்ன பண்ணுவீங்க, 6 சக்கரங்கள்லயும் நீங்க என்ன பண்ணுவீங்க, தியானம் பண்ணுவீங்க, ஜபம் பண்ணுவீங்க. தியானம் ஜபம் அதெல்லாம் இருக்கு, எல்லாமே ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த ஆப்ஜெக்ட் போனாலும் அது ஆத்மா இல்லை, முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அது சிவனா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும், யாரு நீங்க இது ஆப்ஜெக்ட்ன்னு நீங்க இது பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா இல்லை, அவ்வளவுதான். இது ஒரு ஃபார்ம் கொடுத்தாலோ ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணாலும் ஆத்மா இல்லை, முடிச்சிருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அதுக்குள்ள. ஆமா, நேதம் எதிதம் உபாசத்தே கேனோ படிச்சிருந்தா படிக்க போறேன், மெதுவா படிக்க போறேன், அக்கேஷன் இருக்கு.